அவர் சேனல் இன்னைக்கான வீடியோ என்னன்னா, லாஸ்ட் வீடியோலயே நாங்க சொல்லியிருந்தோம் தர்ஷனுக்காக ஸ்வீட் தான் செய்ய போறோம்னு சொல்லிட்டு. என்ன ஸ்வீட்னா அவங்கிட்டே கேட்கலாம். என்ன ஸ்வீட்டா செய்யலாம்? பால்கோவா இல்ல, வேற குலோப்ஜாம் இல்ல. அவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்து செய்யற மாதிரி இல்ல, வேற ஏதாவது சொல்லு. நான் சொல்லட்டா? என்னடா? பால் கடம்பா. ஏன் அவன் சொல்றான்னா, நாங்க நிறைய வாட்டி இதை செஞ்சிருக்கோம், அதனாலதான் பால் கடம்பான்னு அவன் கரெக்டா சொல்றான். ஓகே, இன்னைக்கான வீடியோ நம்ம பால் கடம்பா தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு இன்கிரீடியன்ஸ் எடுத்துலாம் வச்சு செய்ய முடியாது. இதுக்கு ஒரு 3-4 இன்கிரீடியன்ஸ் தான் தேவைப்படும். பால், அகரகரு, சுகரு, பால் பவுடரு, ஒரு 2 ஏலக்காய், அவ்வளவுதான் தேவைப்படும். நான் வாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நான் காட்டுறேன். பாலை ஊத்திக்கிறோம். பாலை ஊத்திட்டு இதுல தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு கொதி வந்தா போதும். ஆக்சுவலி நான் பால் கடம்பானா என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, சீம்பால் நினைச்சிட்டு இருந்தேன். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஊர்ல சீம்பால்லாம் அவ்வளவா கிடைக்காது, இங்க எப்படி டெய்லியும் கிடைக்குது? திருவிழால போனா, பீச்ல போனா சீம்பால் எப்ப பார்த்தாலும் கிடைக்கும். ஒருத்தவங்கள்ட்ட நான் கேட்டேன், இது சீம்பாலான்னு கேட்டா ஆமான்னு சொன்னாங்க. சீம்பால் எப்படிங்க உங்களுக்கு மட்டும் கிடைக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லம்மா இது நாங்களே ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னாங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது, நெட்ல பார்த்தாலும் தெரியுது, இது டூப்ளிகேட்டுன்னு. சரி, ஓகே, ப்ராசஸ்க்கு போலாம். பால் ஒன்ஸ் ஒரு டைம் பொங்கி வந்தா போதும். ஒரு டைம் பொங்கி வந்த உடனே நம்ம சுகர் போட்டுக்கிறோம். சுகர் கரைஞ்ச உடனே ஒரு பாக்கெட் மில்க் பவுடர் போட்டுக்கிறோம். இது 10 rupees பாக்கெட் தான் நான் போடுறேன். மில்க் பவுடர் போடாம கூட செய்யலாம், பட் மில்க் பவுடர் போட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இதுதான் அகர் அகர், கடல் பாசின்னு சொல்லுவாங்க. கடையில கேட்டேன்னா கடல் பாசின்னு கேட்டா சொல்லுவாங்க. இதை வந்து நான் ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இது உங்கள்ட்ட காமிக்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். 1/2 hour முன்னாடியே ஊற வச்சு எடுத்துட்டு அதை மிக்சியில அரைச்சிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இருங்க, நான் அதை காட்டுறேன். கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போடுறேன். இது நான் ஏற்கனவே ஏலக்காய் பவுடரையும் சுகரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் எப்பயுமே ரெடிமேடா வச்சிருப்பேன் ஏலக்காய் பவுடரையும் சுகரையும். நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. மிக்சியில ஊற வச்சதை எடுத்து வச்சிருக்கிறேன். 1/2 hour முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். இதை நான் மிக்சியில போட்டு அடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி இது அப்படியே போட்டா கூட வேகும் தான், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நான் எப்பயுமே அப்படியே தான் போடுவேன். பட் ஒரு வீடியோல பார்த்தா இதை அரைச்சி போட்டிருந்தாங்க. சரி, அரைச்சி போடலாம் தான் இப்ப அரைச்சி போடுறேன். அரைச்சி போட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கொஞ்சம் வேகிற ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். அகரகரை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். டென் மினிட்ஸ் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த அகரகர் போட்டதுனால கெட்டியா வரும். கெட்டியா வந்தோடனே நிறுத்திட வேண்டியதான். நிறுத்திட்டு ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு வெளில எடுத்தோம்னா அது கட்டியான பதம் வந்துடும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். ஃபைனலா தர்ஷனுக்காக செஞ்ச பால் கடம்பா ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் 1/2 hour ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கிட்டேன். இதனோட கன்சிஸ்டன்சி எப்படி வந்திருக்கு பாருங்க. டைட்டா வந்திருக்கும், ஒட்டாது கொஞ்சம் கையில. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க ஆக்சுவலி எந்த பதத்துல வந்திருக்குன்னு. சூப்பரா இருக்குமா? தேங்க்யூ. நானும் என் பெரிய பையன் எதை கொடுத்தாலும் தின்னுவோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பரா இருக்குமா? தேங்க்யூ. இல்லைங்க, நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நிஜமாவே நல்லா தாங்க இருக்கு, சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இதே மாதிரி எங்களோட வீடியோவெல்லாம் தொடர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம லைக் பட்டன், பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.